மாவட்டம் நெய்வேலி அடுத்த வேகக்கொள்ளை கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ களப்பால வீரட்டீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் புனித நீர்க்கலசங்கள் வைத்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் புனித நீர்க்கலசங்களை தலையில் சுமந்து மங்கள இசையுடன் மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் ஊற்றி மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீரை பொதுமக்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகா சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அன்னை பராசக்தி தவம் செய்ததும் சோழ மன்னர்களின் காவல் தெய்வமான துர்கை வடக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு 8 கரங்களுடன் விஷ்ணு துர்க்கையாகவும் லக்ஷ்மி துர்க்கையாகவும் அருள்பாலிக்கின்றார். காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்து முக்தி பெற்ற தலமும், விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்க பெற்றதும், திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து அதன் கீழ் நடந்து வரும் அழகை காண ஈசன் நந்தியை விலக கட்டளையிட்ட தலமும் ஆகும். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பிரம்மோற்சவம் விழா 12 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டுக்கான விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் காலை மாலையில் பாம்பு வாகனம், அன்னப்பறவை வாகனம், பச்சைக்கிளி வாகனம், காமதேனு வாகனம், 5ஆம் நாள் 4ஆம் தேதி தன்னைத்தான் வழிபடுதல் காளை வாகனத்தில், இறைவர் இறைவி ஓலைச்சப்புரத்தில் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று முன்தினம் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான பல ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோவில் நிதியில் ரூபாய் 43,50,000 ஆணையர் பொது நிதியிலிருந்து ரூபாய் 43,50,000 என ரூபாய் 87 லட்சம் நிதியில் சுமார் 40 டன் எடையில் 19 அடி அகலத்திலும் மரத்தேர் மட்டும் 21 அடி உயரத்திலும் அலங்காரத்துடன் 48 அடி உயரத்தில் இலுப்பை மரத்தினால் புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து வருகின்ற 12ஆம் தேதி விடையாற்றியுடன் இவ்வாண்டுக்கான வைகாசி விசாக பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகின்றது. கும்பகோணம் அருகே சுவாமிமலை ராஜவீதி மாரியம்மன் கோவில் திருவில் வேண்டுவோருக்கு வேண்டுமென வாரி வழங்கும் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சபரிவார சக்தி அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1 கோடி மதிப்பீட்டில் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் துவங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணகதியுடன் மங்கள ஆர்த்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும், அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்று மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், அறங்காவலர்கள், விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் விநாயகர், பிரம்மன், இந்திரன், சூரியன், சந்திரன் ஆகிய தேவர்களும், மார்க்கண்டேயர், கௌதமர் உள்ளிட்ட முனிவர்களும், நளன், பாண்டவர், சந்திரசேனன், சம்புமாலி உள்ளிட்ட மன்னர்களும் வழிபட்டு பேறு பெற்ற தலமுமாகும். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக பெருவிழா 12 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஏகாந்தம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, பூதம், கிளி, காமதேனு, ரிஷபம், யானை, சிம்மம், சேஷ, குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு விநாயகர் பெருமாள், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், உற்சவர் நாகநாத சுவாமி, கிரி குஜாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளும் சூரிய புஷ்கரணியில் உற்சவர் சுவாமிகள் எழுந்தருள அஸ்திர தேவருக்கு திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பால், தயிர், சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் அஸ்திர தேவரை சிவாச்சாரியார்கள் திருக்குளத்தில் இறங்கி மும்முறை மூழ்கி எழ வைகாசி தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
தேனி அருகே ஆண்டிப்பட்டி தாலுகாவில் அரப்படி தேவன்பட்டி கிராமத்தின் அருகே சூரிய பகவான் ருத்ரபூலிங்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் வளாகத்தில் 108 அடி உயரம் உள்ள சிவலிங்கேஸ்வரரும் 216 சிவலிங்கேஸ்வரரும் அமைந்துள்ள நிலையில் மகிழ மரத்துக்கு அடியில் சூரிய பகவான் ருத்ரபூலிங்கேஸ்வரர் மூலவராக விளங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார். மேலும் இத்திருக்கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை தோறும் அருள்வாக்கு கூறும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. இதனால் இத்திருக்கோவிலுக்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து அருள்வாக்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்து வரும் நிலையில் பக்தர்களுக்கு கேட்டவரம் கிடைப்பதனால் பக்தர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் முக்கிய தினங்களில் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏகாதசியை முன்னிட்டு சூரிய பகவான் ருத்ரபூலிங்கேஸ்வரருக்கு முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல மணி நேரம் நடைபெற்ற இந்த முற்றோதல் நிகழ்ச்சியில் லிங்கேஸ்வரர் பற்றிய வரலாறு கூறி பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டன. தொடர்ந்து ருத்ரலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ திருக்கல்யாண வைபோகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருக்கல்யாணத்திற்கான 20 வகையான சீர்வரிசையை கிராம மக்கள் ஊர்வலமாக மணப்பந்தலுக்கு கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து உய்யாலி சேவையும் மாலை மாற்றம் சடங்கும் பூப்பந்து எறிதல் சடங்கும் நடந்தேறியது. பாரம்பரிய சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டதை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மண மேடையில் யாகம் வளர்க்கப்பட்டு கெட்டிமெல முழங்க வான வேடிக்கையுடன் ஸ்ரீதேவி பூதேவியருக்கு மங்கள நான் சூட்டப்பட்டது. திருக்கல்யாண வைபோகத்திற்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பட்டாச்சாரியர்கள் தீபதூப ஆராதனைகள் செய்வித்து நிகழ்ச்சி நிறைவாக பக்தர்களுக்கு மங்கள நான் மற்றும் மஞ்சள் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கடவையாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய புனரோத்தாரண அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வினைகளை போக்கும் விநாயகர் வேண்டியவருக்கு வேண்டிய வரம் தந்தருளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக பெற்ற தாயினும் பெருங்கருணை கொண்டு அடியார்களை காத்து அருள் புரியவும் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய திருப்பணிகள் முடிவுற்று புனரோத்தாரண மகா கும்பாபிஷேகம் செய்ய இறையருளும் குரு அருளும் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை 8 மணி அளவில் மங்கள இசையுடன் விழா ஆரம்பிக்கப்பட்டு 2ஆம் கால யாகசாலை பூஜை, விசேஷ திரவிய ஹோமம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, தம்பதி சங்கல்பம் ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து யாக குண்டத்தில் பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கலச புறப்பாடு காலை 10:15 மணியளவில் கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் கருவறை விமான கோபுரத்தை அடைந்தது. தொடர்ந்து செல்வ விநாயகர் விமான கோபுர கும்பாபிஷேகம், புதிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மகா அபிஷேகம் மற்றும் பாலபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவுக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவில் 16ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி ஒவ்வொரு நாளும் மாலை சிம்ம வாகனம், சேஷ வாகனம், அனுமந்த வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடந்தது. கடந்த 7ஆம் தேதி மாலை நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடந்தது. முக்கிய விழாவான திருத்தேர் உற்சவத்தினை முன்னிட்டு இன்று மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பத்மநாப சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் வலம் வந்து திருத்தேரில் எழுந்துள்ளனர். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எடுத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற தேர் வீதி உலா மீண்டும் கோவில் வளாகத்தை வந்தடைந்தது.
விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா முனுசாமி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பொறுத்தவரை வருடத்தின் 365 நாட்களில் ஒரு சில நாட்களை தவிர மற்ற அனைத்து நாட்களும் உற்சவர்களுக்கு கல்யாண உற்சவம், டோலோற்சவம், வசந்தோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் நடத்தப்படுகின்றன. இது தவிர தினமும் மாலை வேளைகளில் சுவாமி ஊர்வலம் நடைபெறுகின்றது. இதுபோன்ற தொடர் பயன்பாடுகள் காரணமாக உற்சவர்கள் மீது போர்த்தி பொருத்தப்பட்டிருக்கும் தங்க கவசம் சேதமடைய வாய்ப்புகள் உள்ளன. எனவே ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கவசத்தை அகற்றி புதிய தங்க கவசத்தை பொருத்தும் பணி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற பெயரில் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான ஜேஷ்டாபிஷேகம் இன்று துவங்கிய நிலையில் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகத்தின் முதல் நாளான இன்று உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் மீது பொருத்தப்பட்டிருக்கும் தங்க கவசத்தை அகற்றி வைர கவசம் பொருத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை வைர கவசம் அலங்காரத்துடன் உற்சவர்கள் 4 மாட வீதிகளில் ஊர்வலம் கண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நாளை முத்து கவசம் பொருத்தப்பட்ட நிலையில் கோவில் மாட வீதிகளில் உற்சவர்கள் ஊர்வலம் கண்டு பக்தர்களுக்கு அருள் அளிக்க உள்ளனர். நாளை மறுநாள் புதிய தங்க கவசம் பொருத்தப்பட இருக்கும் நிலையில் அன்றுடன் ஜேஷ்டாபிஷேகம் நிறைவடையும். நாளை மறுநாள் பொருத்தப்பட இருக்கும் புதிய தங்க கவசத்துடன் அடுத்த ஆண்டு ஜேஷ்டாபிஷேகம் வரை உற்சவர்கள் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகை என்னும் திரு அதிகை பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கைலாய பரம்பரை மேற்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான திரு அதிகை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிக விமர்சையாக நடைபெற்றுள்ளது. இதில் யாகசாலை அமைக்கப்பட்டு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்தபடி சிவவாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் திருக்கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷங்கள் முழங்க கோபுர தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவாவடுதுறை ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பன்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். பின்பு மூலவர் சிவலிங்கத்திற்கு பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பன்ருட்டியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பன்ருட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடியில் முருகனின் ஆதிப்படை வீடு என அழைக்கப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை முதல் ஏராளமான பக்தர்கள் பால் காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றி முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். குறிப்பாக நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ரத காவடியை நடனமாடியபடி சுமந்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மேள தாளங்கள் முழங்க இரவு வெள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகாமையில் அமைந்துள்ளது அருள்மிகு வினை தீர்க்கும் வேலவர் மற்றும் வெங்கடாச்சலபதி பெருமாள் ஆலயம். நேற்று வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பட்டணம் காத்தான் கணபதி ஆலயத்திலிருந்து பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தவாறு ராமநாதபுரம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து வினை தீர்க்கும் வேலவருக்கு சமர்ப்பித்தனர். பின்னர் பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆரத்தி பஞ்சமுக தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து வெள்ளி கவசத்தில் வள்ளி தெய்வானையுடன் மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கருப்பையா சுவாமிகள் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
கும்பகோணம் அருகே சுவாமிமலை ராஜவீதி மாரியம்மன் கோவில் தெருவில் வேண்டுவோருக்கு வேண்டுமென வாரி வழங்கி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சபரிவார சக்தி அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1 கோடி மதிப்பீட்டில் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் துவங்கியது. நேற்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணகதியுடன் மங்கள ஆர்த்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும். அதனை அடுத்து விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், செயல் அலுவலர் முருகன், அறங்காவலர்கள் சங்கர், ராதிகா குமாரி மற்றும் கோவில் பணியாளர்கள், ராஜவீதி மாரியம்மன் கோவில் தெருவாசிகள் மற்றும் சுவாமிமலை அம்மன் பக்தர்கள் செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஆடுதுறை பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் 8வது ஸ்தலமான ஜெகத் ரட்சக பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. 9வது நாளில் சுவாமி அலங்காரத்துடன் எழுந்தருளி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அது சமயம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடத்தினை பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் கோவில் செயல் அலுவலர் பார்த்திபன், தக்கார் குணசுந்தரி, கஸ்தூரி ரங்கபட்டாச்சாரியார் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், கிராமவாசிகள், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சோமேஸ்வரபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா 11 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சோமேஸ்வரபுரம் தூரி ஆற்றங்கரையிலிருந்து கரகம், காவடி, அலகு காவடி எடுத்து திரளான பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக கோவில் அருகே உள்ள திடலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து தீக்குண்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மன் வீதி உலா வந்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. அங்கு சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் சோமேஸ்வரபுரம் உள்ளாட்சி பிரதிநிதிகள், நாட்டாமைகள், கிராமவாசிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கற்பரட்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதில் தினசரி சுவாமி அம்பாள் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. 10வது நாள் நிகழ்ச்சியாக சுவாமி முல்லைவனநாதர் கற்பரட்சாம்பிகை அம்பாள் வெள்ளி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்பாளுக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் மேற்பார்வையில் கோவில் பணியாளர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு பச்சை சாத்துதல் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக தெப்ப மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்துருளினர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சந்தனம் மற்றும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தேவியர்களுக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பச்சை சாத்துதல் வைபவம் நடைபெற்றன. தொடர்ந்து கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஸ்ரீலஸ்ரீ தவ திரு ஸ்ரீ பொன்னம்பல அடிகளார் சிறப்பு பூஜை நடத்தி வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பன்ருட்டி கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம்.
இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாத கங்கையம்மன் ஆலய திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு உலக நன்மைக்காகவும் மழை பெய்யவும் கூழ்வார்த்தல் திருவிழா மற்றும் பூக்கரக அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அப்போது கிராமங்களில் உள்ள வீதிகளில் கிராம மக்கள் நேர்த்திக்கடனை செலுத்தியும் அம்மனுக்கு தீபாராதனை காண்பித்தும் வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியின் போது கிராம நிர்வாகிகள் குமார், சதாசிவம், சங்கர், ராமகிருஷ்ணன், சிவகுமார், அமிர்தலிங்கம், பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நெல்லக்கோட்டையை அடுத்த ஜம்புத்துறை கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஊத்துப்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ மாலம்மாள், வீரபுத்திரன், சென்னப்பன், கருப்பண்ணசாமி மற்றும் செல்வ விநாயகர் கோவில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய விழாவில் இரவு மேளதாளம், தார தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் பூக்கரகம் ஊர்வலமாக அழைத்து வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மாலம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஆணிக்கால் செருப்பணிந்து சாமியாடி வந்த பூசாரி சரவணன் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை, மதுரை, கோவை, திண்டுக்கல், பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பகவள்ளி அம்மன் சமேத கைலாசநாதர் கோவில் உள்ளது. இக்கோவிலின் வைகாசி விசாக திருவிழா காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செண்பகவள்ளி அம்மன் கைலாசநாதர் திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது. இதில் வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியர்கள் கைலாசநாதர் செண்பகவள்ளி அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நாளை காலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் அமைந்துள்ளது கைலாசநாதர் திருக்கோவில். இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. திருமணி முத்தாற்றின் தென்கரையில் பிரகார மண்டபங்களுடன் பெரிய மதில் சுவரும் 14 கால் மண்டபமும், கருப்பண்ணசுவாமி பிடாரியம்மன் தென்புறத்தில் பகவதியம்மன் ஆகிய கோவில்களை அடங்கிய திருக்கோவிலாக அமைந்துள்ளது. கடந்த மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பித்தது. தொடர்ந்து கைலாசநாதர் வைகாசி விசாக பெருந்திருவிழாவை ஒட்டி தினமும் காலை மாலை இரு வேளையில் சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் நடைபெற்று வந்தது. நேற்று கைலாசநாதர் சமேத செண்பகவள்ளி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று சிறப்பு வாய்ந்த செண்பகவள்ளி அம்மன் கைலாசநாதர் சுவாமி தேரோட்டம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று சிறப்பு வாய்ந்த செண்பகவள்ளி அம்மன் கைலாசநாதர் சுவாமி தேரோட்டம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தெழுத்து ஊர்வலமாக சென்றனர். நத்தம் சானார்பட்டி அருகே உள்ள ஆஞ்சிக்குழி பட்டியில் அமைந்துள்ள எல்லம்மாள் போத்திராஜா பத்ரகாளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் உலக நன்மை வேண்டி 108 மூலிகை கொண்டு பூஜை. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சானார்பட்டி ஆஞ்சிக்குழிப்பட்டியில் எல்லம்மாள், விநாயகர், பரசுராமர், செந்தூர் அம்பாள், போத்திராஜா, கன்னிமார், பத்ரகாளியம்மன், சந்தன கருப்பசாமி ஆகிய பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து கோவில் அமைக்கப்பட்டது. இந்த கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக காசி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காவேரி, சுருளி, அழகர் கோவில், திருமலைக்கேணி உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் கோவிலை சென்றடைந்தது. கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கணபதி அணுங்கை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், தேவதா அணுங்கை ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. 2 கால யாகசாலை பூஜையை தொடர்ந்து யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித தீர்த்த கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோவிலை சுற்றி வந்து கோவிலின் மேல் அமைக்கப்பட்ட விமானத்தை சென்றடைந்தது. அங்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் விமானத்தில் ஊற்றப்பட்டது. அப்பொழுது கோவிலை சுற்றி நின்ற பக்தர்கள் குலவையிட்டு பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பத்தில் இருந்து பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நெல்லக்கோட்டை அருகே உள்ள சுட்டி காலாடிப்பட்டி கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் 100 ஆண்டு பழமையான அருள்மிகு ஊர்கால சுவாமி ஸ்ரீ பேச்சு பெருமாண்டியம்மன் மற்றும் கருப்பண்ணசுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது.
விழாவில் நேற்று முன்தினம் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர், தாரைத்தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க, முளைப்பாறையுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைக்கப்பட்டு கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, விசேஷ சந்தி, கோமாதா பூஜை, 5 கால யாக வேள்வியுடன் சிறப்பு பூஜைகள், தீப ஆராதனைகள் நடைபெற்றது. கடம்புறப்பாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து மதுரை மாடக்குளம் செல்வம் சிவாச்சாரியார் தலைமையில் ஸ்ரீ பேச்சு பெருமாண்டியம்மன் கோவில் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசம் அடைந்தனர். தொடர்ந்து அருள்மிகு ஊர்கால சுவாமிக்கும் புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இக்கும்பாபிஷேக விழாவிற்கு திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, சென்னை மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். பழனியில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் வசந்தோற்சவம் எனப்படும் வைகாசி விசாக பெருவிழாவும் ஒன்றாகும். இத்திருவிழா பழனி அருள்மிகு பெரிய நாயகியம்மன் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி திருக்கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட சோடச திரவிய பூஜைகள் நடத்தப்பட்டு சோடச தீப ஆராதனை காட்டப்பட்டது. பின்னர் கலசங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு கலச பூஜை, வாத்திய பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு பச்சை சாத்துப்படி, பட்டு சாத்துப்படி நடத்தப்பட்டு சங்கல்பம் நடைபெற்றது. மேலத்தாளம் விழுங்க மாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட பின் பக்தர்களுக்கு மங்கள பிரசாதங்கள், சர்க்கரை பொங்கல், எலும்புச்சை சாதம் ஆகியன வழங்கப்பட்டது. 7ஆம் நாளான நாளை திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது. திருக்கல்யாணத்தை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளை திருத்தேரோட்டம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை தேவஸ்தான நிர்வாகம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கடந்த 3ஆம் தேதி பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தேவானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவானை சமேதராக எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகர கோஷம் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். முன்னதாக வள்ளி தேவானை முத்துக்குமார சுவாமிக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட வாசனை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, திருக்கோவில் நிர்வாகிகள், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் நகரின் மத்தியில் 400 வருடங்களுக்கு மேல் பழமையான அறநிலைத்துறைக்கு சொந்தமான அபிராமி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 7 மணிக்கு பத்ம தீர்த்தம் என்னும் கோட்டை குளத்தின் படித்துறையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பத்மகிரீஸ்வரர், ஞானாம்பிகை, அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். இதனையடுத்து மாலை மலையடி வாரம் ஆஞ்சநேயர் கோவிலில் பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் பல்லக்கில் எழுந்தருளினர். பின்னர் தீபாராதனை நடத்தப்பட்டு சுவாமி புறப்பாடாகி கோட்டை குளத்தை வந்தடைந்தது. அங்கு பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து தெப்பத்தில் பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிராமி அம்மனுக்கு பச்சை பட்டு உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சார்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் எழுந்தருளிய தெப்பம் கோட்டை குளத்தில் 3 முறை வலம் வந்தது. அப்போது கோட்டை குளத்தை சுற்றி கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் பஞ்சகவ்ய தீபத்தை விட்டு வழிபட்டனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் பன்னீர் ரோஜா மலர்களை கோட்டை குளத்தில் தூவி வழிபட்டனர். தெப்ப திருவிழா நிறைவு பெற்றதும் பத்மகிரீஸ்வரர், அபிராமி அம்மன் மீண்டும் பல்லக்கில் புறப்பாடாகி அபிராமி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். இதையொட்டி பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. வைகாசி பெருந்திருவிழா 7ஆம் நாளில் வியூக சுந்தரராஜ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு
தங்க சிவிகை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வீதி உலாவை தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கூடலழகர் பெருமாள் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திருத்தலத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி பெருந்திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று திருக்கோவில் அருகே உள்ள பாண்டிய வேளாளர் மகாஜன சமூக சங்க மண்டகப்படியில் திருமஞ்சனமாகி இன்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அருள்மிகு கூடலழகர் பெருமாள் என்று அழைக்கக்கூடிய வியூக சுந்தரராஜ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டிற்கு பிறகு தங்க சிவிகை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்ததைத் தொடர்ந்து பாண்டிய வேளாளர் திருவழியாக தேர் உலா வரக்கூடிய ரத வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்து திருக்கோவில் வந்தடைந்த வேளையில் திருக்கோவிலில் உபய நாச்சியரோடு வந்து வியூக சுந்தரராஜ பெருமாளை ஏராளமான பக்தர்கள் கோவிந்த என கோஷம் முழங்க மனமுருக வேண்டினர். வழிநெடுக்கிலும் பக்தர்கள் பூ மற்றும் பழங்கள் கொடுத்து பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருக்கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் வைகாசி விசாக பெருவிழா பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக விழா கடந்த 31ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினர். அங்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இதேபோல நேற்று வரை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாக விழா நடைபெற்றது. வைகாசி விசாகத்தை ஒட்டி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர துவங்கினர். உற்சவர் சன்னதியில் சண்முக வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோவில் விசாக கொரட மண்டபத்தில் எழுந்தருளினார். காலை முதல் மதியம் வரை பக்தர்கள் கொண்டு வரும் பாலில் சண்முகருக்கு பாலபிஷேகம் நடைபெறும். பக்தர்கள் பால்குடம், காவடி, பறவை காவடி, அழகு குத்தி பல்வேறு வகையில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் திருப்பரங்குன்றம், திருநகர், ஹார்விப்பட்டி மற்றும் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடும் என்பதால் சன்னதி தெருவிலிருந்து கோவில் வாசல் வரை தேங்காய் நார்கள் கொட்டப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வரிசையில் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. தென் மாவட்டங்களில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வருவது மதுரை. வருடத்தில் 365 நாளும் விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகரில் பெரியார் பேருந்து நிலையம் அருகே அமைய பெற்றதுதான் கூடலழகர் பெருமாள் திருக்கோவில். 108 திவ்ய தேசங்களில் 47வது தேசமாக அமைந்துள்ள இந்த கோவிலில் கடந்த 2ஆம் தேதி வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி வெவ்வேறு விசேஷ வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குறிப்பாக கருட வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம் என ஒவ்வொரு நாளும் தேர் வலம் வரக்கூடிய வீதிகளிலேயே வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் 8ஆம் நாள் திருவிழாவான இன்று கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தங்க குதிரை வாகனத்தில் காட்சியளித்து கோவிலில் இருந்து புறப்பாடாகி தேரடி வீதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வீதி உலாவிற்கு பிறகு மீண்டும் திருக்கோவில் வந்தடைந்தார் வியூக சுந்தரராஜ பெருமாள். முன்னதாக கோவிலிலே சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு தயிர் சாதம், துளசி தீர்த்தம் உள்ளிட்டவைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. வைகாசி திருவிழாவின் போது தங்க குதிரை வாகனத்தில் வியூக சுந்தரராஜ பெருமாளை பார்ப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதே போன்று வழிநெடுகிலும் வான வேடிக்கைகள் முழங்க ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் நாள் திருவிழாவாக நாளை காலை 6:30 மணியளவில் சுந்தரராஜ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் திருத்தேரில் எழுந்தருளி பவனி வர உள்ளார். பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வடமிழக்க மதுரையின் முக்கிய வீதிகளில் தேர் பவனி வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை 42 வேளச்சேரி செக்போஸ்ட், நேரு நகர், மதியழகன் தெருவில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுவாமி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முருகருக்கு உகந்த மரமான மருத மரத்தில் தயார் செய்யப்பட்டு புதிய கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது.
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாதம் முருகர் பிறந்த நாளான விசாக நட்சத்திரம் திருநாளில் இன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமிக்கு விபூதி, சந்தனம், பன்னீர், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் புதிதாக அமைக்கப்பட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலை அமைத்து பூஜை செய்யப்பட்ட கலசங்களில் புனித நீர் கொண்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பி வணங்கினர். வைகாசி மாதம் முருகர் பிறந்த நாளான விசாக நட்சத்திர திருநாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக காவடி திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடப்பட்டு விழா தொடங்கியது. நாள்தோறும் சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய அம்சமான காவடி திருவிழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் மயில் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அலகு காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை சுமந்து ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். அதே போன்று 108 பால் குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வலம் வந்தனர். வழிநெடுக ஊர் பொதுமக்கள் காவடி மற்றும் பால் குடங்களை வணங்கி வழிபட்டனர். விழாவில் திரளான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான காவடி திருவிழா வரும் ஜூன் 9ஆம் தேதி நடைபெற இருப்பதால் விழாவின் தொடக்கமாக பந்தக்கால் நடப்பட்டது. நிகழ்வின் துவக்கமாக சிறப்பு யாகம் நடைபெற்று பின்னர் பந்தக்காலுக்கு பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலய முகப்பில் பந்தக்கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலய வளாகத்தில் சஷ்டி மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நம்பியாற்றின் கரையோரம் ராஜாக்கள் மங்கலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நேற்று காலையில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுரத்திற்கும் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை பூஜை நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் பகுதியில் பச்சையாற்று கரையில் மேற்கு பார்த்த சிவாலயமாக பிரசித்தி பெற்ற ஆவுடையாம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு முனிவர்களும் ரிஷிகளும் பிரார்த்தனை செய்த தலமாகும். இக்கோவில் கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் 3 யாகசாலை அமைக்கப்பட்டு பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சிருங்கேரி சாரதா பீடத்தின் வேத விற்பனர்கள் சுமார் 38க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கடந்த 3 தினங்களாக பல்வேறு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் மகா தீப ஆராதனை நடத்தப்பட்டு 3 நாட்களாக பூஜை செய்த கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலில் ஊர்வலமாக வந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கைகளுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகாபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் அறங்காவலர் SVS மணி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9ஆம் திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமானதுமான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. சிறப்புகள் வாய்ந்த திருத்தலத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்று திரு அவதாரம் செய்தார்.
இங்கு அமைந்துள்ள புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் தியானம் இருந்த மாறன் என்கின்ற நம்மாழ்வார் ஞானம் பெற்ற திருத்தலம். ஆண்டுதோறும் வைகாசி திரு அவதார திருநட்சத்திர உற்சவமாக 15 தினங்கள் நடைபெறுகின்றது. அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் நாள்தோறும் காலை திருமஞ்சனம், இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி நம்மாழ்வார் வீதி புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா 9ஆம் திருநாளான இன்று காலை நடைபெற்றது. இதற்காக சுவாமி நம்மாழ்வார் காலை 6:30 7 மணிக்குள் கோரதத்தில் திருத்தேருக்கு எழுந்தருளினார். நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜூயர் சுவாமிகள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்தெழுத்தார். உடன் ஏராளமான பக்தர்கள் தேர் வடம் பிடித்தெழுத்தனர். ரத வீதியில் வானமாமலை மடத்தின் முன்பு நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜூயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. நாளை வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். நெல்லை மாநகரம் CN வில்லேஜ் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. மிக பழமையான கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்த நிலையில் அஷ்டவந்தன மகா சம்பிரோஷனம் ஸ்ரீ வைகானச முறைப்படி நடக்க நிச்சயிக்கப்பட்டது. இதற்காக கடந்த 4ஆம் தேதி காலை விஸ்வக்சேனர் ஆராதனை, சங்கல்பம், கோபூஜை, சுதர்சன ஹோமம், லக்ஷ்மி பூஜைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. மாலையில் தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கும்ப அலங்காரம், கலாஹஸ்னம் நடைபெற்று யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று. நேற்று மாலை இரு வேளைகளிலும் ஹோமங்கள், பூர்ணகுதி, தீபாராதனம், சாற்றுமுறை கோஷ்டி நடைபெற்றது. நேற்று காலை மாலை என இரு வேளைகளிலும் ஹோமங்கள், பூர்ணகுதி, திருவாராதனம், சாற்றுமுறை கோஷ்டி நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை 4 கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று. அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம் நடைபெற்று பக்தர்கள் கோவிந்த கோஷங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. விமான கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று விமான மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று விசேஷ ஆராதனம், சாற்றுமுறை கோஷ்டி, தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் பச்சையாற்று கரையில் அமைந்துள்ள ஆவுடையம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது. காலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மாலையில் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் வெக விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு சீர்பொருட்கள் சுவாமிக்கு முன்வைக்கப்பட்டு திருக்கல்யாணத்திற்கான பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் மாலை மாற்று உற்சவமும் அதனைத் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்று திரு வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தாமிரபரணி நதிக்கரையில் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையான இத்திருக்கோவில் திருக்குறுங்குடி திரு ஜிஆர் மடத்திற்கு பாத்தியப்பட்டது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதற்காக மாலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் 51 வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருவீதி உலா நடைபெற்றது. திருக்கோவில் முன்பாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பல்லக்கில் எழுந்துருளினார்கள். மாப்பிள்ளை சுவாமியும் மணப்பெண்ணான தாயார்களும் மாலை மாற்றும் வைபவமும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட மணப்பந்தலில் மாப்பிள்ளை பெண்ணை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருள செய்தனர். தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு பாலும் பழமும் கொடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசருக்கு யக்யோபவித தாரணம் நடத்தினர். பின்னர் காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்று தாயார்களுக்கும் பெருமாளுக்கும் புதுவஸ்திரம் சாற்றினர். பெண்ணை மாப்பிள்ளைக்கு தாரை வார்த்து கொடுக்க கோத்திர பிரவாகம் கூறி தாரை வார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ சுத்தம் சொல்லி திருமாங்கல்ய பூஜைகள் நடைபெற்றன. திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் திருமங்கல்யத்தை ஆசிர்வதித்து கொடுக்க பக்தர்களின் வெங்கட்ரமணா கோவிந்தா கோஷங்களுடன்
திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து அக்னிவலம் வருதல், பொறியிடுதல், அட்சதை இடுதல் என மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று வாரணம் ஆயிரம் பாடி நலுங்கு நடைபெற்றது. நிறைவாக நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிறைவாக ஜிஆர் சுவாமிகள் சமர்ப்பித்த பட்டு வஸ்திரம் பெருமாள் தாயார்களுக்கு சாற்றி ஜிஆர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை நடைபெற்றது. மகா அரத்தியும் காண்பிக்கப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு, அட்சதை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை தரிசித்தனர். இரவில் பெருமாள் தாயார் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சண்முகர் சன்னதியில் சண்முகருக்கு சந்தனம், பன்னீர், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சண்முகார்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து சண்முகரின் 6 முகங்களுக்கும் சோடசை தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அரகர கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி விசாக நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கட்டளைதாரர் சுப்பையா செட்டியார், வள்ளியம்மாள் குடும்பத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் வைகாசி விசாக திருவிழாவும் ஒன்றாகும். முருகப்பெருமான் பிறந்த தினமாக கருதப்படும் இந்நாளில் சுவாமியை வழிபட்டால் ஆண்டுதோறும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து கோவிலில் பாத யாத்திரையாக வந்ததுடன் அலகு குத்தியும் காவடி சுமந்தபடியும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் முக்கிய நிகழ்வாக சுவாமி ஜெயந்திநாதர் முனிகுமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதற்காக நேற்று மாலை 6 மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளி 11 முறை சுற்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சிறிய தண்ணீர் தெப்பத்தில் மீன்களாக காட்சியளிக்கும் முனிகுமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதருக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த ஆலயமான பிரசித்தி பெற்று ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. 7ஆம் திருநாளான நேற்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கோவில் வெளி மண்டபத்தில் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ அபயாம்பிகை சமேத ஸ்ரீ மாயூரநாதர் முன்னிலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்தருள செய்யப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டு கங்கணம் கட்டி கன்னிகாதனம் செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு பட்டாடை சாத்தப்பட்டு திருமாங்கல்ய தாரணம், திருக்கல்யாணம், மாலை மாற்றும் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் பூர்ணகதி செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனை, 16 வகையான சோடச தீபாரதனை, மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர். பின்னர் மேலத்தாள வாத்தியங்கள், சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளின் திரு வீதியுலா காட்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தீபாரதனை எடுத்து வழிபாடு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கற்பரட்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதில் தினசரி சுவாமி அம்பாள் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. 10வது நாள் நிகழ்ச்சியாக சுவாமி முல்லைவனநாதர் கற்பரட்சாம்பிகை அம்பாள் வெள்ளி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்பாளுக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் மேற்பார்வையில்
கோவில் பணியாளர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.